வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு வெஜிடேரியன் ரைஸ் வந்து குக் பண்ணினேன். இந்த ரைஸை வந்து எப்படி குக் பண்ணினேன்றதை இந்த வீடியோவில் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். பப்படம், வடகம், ஊறுகாயுடன் சேர்த்து சாப்பிடும்போது அந்த மாதிரி சுவையாக இருப்பார். 2 கப் பசுமதி ரைஸ், சேம் கப்பால் 2 கப் தண்ணீர், தோலுடன் சுடுதண்ணீரில் அவித்தெடுத்த உருளைக்கிழங்கு 2 ஸ்லைசஸ் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நறுக்கிய ஒரு கேரட், நறுக்கிய ஒரு பீட்ரூட், வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளுங்கள். 1 கப் மைசூர் பருப்பு, சேம் கப்பால் 1 கப் தண்ணீர், 1 கப் சோயா மீட், 1 தக்காளி பழம், கீரை கொஞ்சம், 1 டீஸ்பூன் உப்பு, 2 மேசைக்கரண்டி நெய். பசுமதி ரைஸுக்கு 2 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணீர், சேம் கப்பால் விட வேணும். இப்போ தான் 1 கப் விட்டுட்டு இப்போ மூடிட்டு வந்து 5 நிமிடங்கள் குக் பண்ணி இப்போ ஒரு 5 மினிட்ஸால் ஓப்பன் பண்ணி தூள் சேர்க்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மசாலா கறி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர், ஹோம் மேட் தான் இதெல்லாம் என்னுடையது. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர். எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து அவிய விடணும். அப்போ தான் வந்து ரைஸோடு சேர்ந்து வந்து அவிந்து வருவார். இப்போ வந்து ரைஸ் 20 நிமிடங்கள் நன்றாக குக் பண்ணிட்டேன். ஒரு கரண்டி நெய்யிலே கொஞ்சம் கஜு வறுத்தெடுக்கிறேன். இப்போ வந்து அந்த நெய் இருக்கிற சட்டிக்குள்ளேயே ரைஸ் எல்லாத்தையும் மாற்ற போகிறேன். பாருங்கள், ரைஸ் வந்து எப்படி குக் பண்ணப்பட்டு வந்திருக்கிறாருண்டு அந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கிறார். இந்த சட்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறபடியினால இதுக்குள்ளே வந்து ஈஸியாக வந்து கிளறி விடலாமன்றதுக்காக அதுக்குள்ளேயே மாற்றிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டுட்டு தேங்காய் பால் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். 1 கப் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் புளி வந்து 1/2 கப் வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். ரைஸ் பாருங்க எப்படி வர்றாருன்னு சொல்லி அந்த மாதிரி சூப்பராக வர்றார். நெய் சேர்த்துருக்கிறபடினாலே சாதம் வந்து அந்த மாதிரி வாசமாக இருக்கிறார். இப்போ வந்து வறுத்து வைத்திருக்கிற கஜு நட்ஸையும் தாளித்து வைத்திருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாயும் சேர்த்து கொள்ளுகிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், செத்தல் மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்துள்ளேன். செத்தல் மிளகாய், கறிவேப்பிலை கட்டாயம் சேர்த்துக்கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள் ரைஸ் எப்படி இருக்கிறாருண்டு 5 நிமிடங்கள் பிறகும் வந்து நான் மூடி விட்டு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ரைஸை பாருங்கள் எப்படி இருக்கிறாருண்டு அந்த மாதிரி ஹமஹம வாசத்தோடு சூப்பராக குக் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுகிற உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.